ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கோயம்புத்தூர் பொண்ணு தாங்க. நம்ம கோயம்புத்தூருக்கு பெருமை சேர்த்து விதமாக பெரியார் அறிவுலகம் ஆரம்பிக்க போகிறாங்க. அது பெரியாரை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. இதோட மதிப்பு பார்த்திங்கன்னா 300 கோடிங்க. அதே மாதிரி அதோட பரப்பளவு 7 ஏக்கர். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு உள்ள 8 தளங்களும் 4 லட்சம் புத்தகங்களும் 400 பேர் உட்கார்ந்து படிக்கிற வசதிகளும், குழந்தைகளுக்கு தனியாக, மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியாக, இந்த மாதிரி பல விதமான அமைப்புகளை அமைச்சிருக்கிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்மளோட பெரியார் அறிவுலகத்தில் லிஃப்ட், எக்ஸ்லேட்டர் இந்த மாதிரி பல வசதிகளோடு அமைச்சிருக்கிறாங்க. இதில் 4 வீலருக்கு 2 வீலர் பார்க்கிங் எல்லாமே தனித்தனியாக அமைக்கப்பட்டிருக்குங்க. நம்ம போய் 2 வீலர் பார்க்கிங் அங்கே இங்கேயும் போடணுன்னு அவசியம் இல்லைங்க. இங்கேயே எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இது ஓப்பனிங் டேட் பார்த்திங்கன்னா 1 மாதம் 1.5 மாதம் ஆகுங்க. ஆனால் யார் ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு தான் சஸ்பென்ஸ். ஏன்னா புதிய சிஎம் தாங்க ஓப்பன் பண்ண போகிறாரு. எல்லாரும் ஆர்வமாக இருக்கீங்களா? நானும் அதே மாதிரி தாங்க ஆர்வமாக இருக்கிறேன். எப்போ நம்ம கோயம்புத்தூருக்கு பெரியார் அறிவுலகம் எப்போ ஓப்பன் ஆகும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஓப்பன் ஆனதுமே நீங்களும் போய் பாருங்கள். நானும் என்னால் முடிஞ்ச வீடியோ எடுத்து போடுறேன். பாய் பாய். கோயம்புத்தூர்னாலே கெத்து. அதை விட பெரியார் அறிவுலகம் வந்துருச்சு, கேட்கவா வேணும்? நம்ம கோயம்புத்தூர்னா கெத்தோ கெத்து தாங்க. பாய். கோயம்புத்தூர் மக்களும் சரி, வெளியே இருக்கிற மாவட்டங்களில் உள்ள மக்களும் சரி, வந்து எல்லாம் பெரியார் அறிவுலகத்தை கண்டிப்பாக ஓப்பன் ஆனது பாருங்கள். புது சிஎம்முக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். ஓட்டு போடும் போது எல்லாம் கவனமாக யோசித்து போடுங்க ஓட்டை. யாராருக்கு பிடிக்கும் பிடிக்கல அதெல்லாம் இல்லை. யார் வந்தால் நல்லது நடக்கும்னு பார்த்து போடுங்க. ஓகேங்களா? பாய். கோயம்புத்தூர்னா கெத்து.